Hi friends, welcome to GD Law Series. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நீங்க 3 இயர்ஸாக இருந்தாலும் சரி 5 இயர்ஸாக இருந்தாலும் சரி உங்களுக்கு அப்ளிகேஷன் போடுறதுல இருக்கிற டவுட்ஸ்ல இம்பார்ட்டண்டா ரிப்பீட்டடா இருக்கிற டவுட்ஸ்க்கு இந்த வீடியோல நான் ஆன்சர் கொடுக்க போறேன். அது மட்டும் இல்லாத இதுல சில ப்ரிஃபரன்ஸ் செலக்ட் பண்றதுல சில ட்ரிக்ஸ் வந்து யூஸ் பண்ணி நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ் உங்களுக்கு கிடைக்கும். அப்படி இல்ல உங்களுக்கு கவர்மெண்ட் கோட்டாவில் பிரைவேட் காலேஜ் கிடைக்கணும்னா நீங்க என்ன பண்ணணும்ன்றதையும் இந்த வீடியோல நான் மேக் பண்ணியிருக்கேன். டோட்டலா ஒரு 10 பாயிண்ட்ஸ் வந்து இந்த வீடியோவில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை எங்கேயுமே வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் மைண்டில் இருக்கிற டவுட்ஸ் எல்லாமே கிளியர் ஆகுன்றது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகேங்களா? இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கட் ஆஃப் ரிலீஸ் ஆகிடுச்சு. அதில் வந்து மெரிட் லிஸ்ட்டில் இருக்கிற ஸ்டூடெண்ட்டு மோஸ்ட்லி வந்து எல்லாருக்குமே அலாட்மெண்ட் ஆர்டர் கொடுத்து எல்லாருமே வந்து கிளாஸஸ் போக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? இப்போ அடுத்தது இருக்க ஸ்டூடெண்ட் என்ன கேட்குறாங்கன்னா, வெயிட்டிங் லிஸ்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு வருமா வராதா? சோயலுக்காக இருந்தாலும் சரி அஃப்ளைடருக்காக இருந்தாலும் சரி வெயிட்டிங் லிஸ்ட் ஸ்டூடெண்ட் எங்களுக்கு வருமா வராதா மேம் கேட்டுகிட்டே இருக்கீங்க. கண்டிப்பாக 100% வரும். ஆனால் டிலே ஆகிட்டுருக்கு. 1 by 1 வருது. ஓகேங்களா? எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒரே டைமில் அனுப்பல. 1 by 1 ஒரு சீட்டை தான் ஃபில் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. சில பேர் வந்து யூனிவர்சிட்டிக்கோ இல்லை காலேஜுக்கோ போய் கேட்டாலும் வெயிட்டிங் லிஸ்ட்டுக்கு இப்போதைக்கு ஃபில் பண்ணலான்றது சொல்கிறாங்க. அப்படி கிடையாது. எதுக்காக நான் அப்படி சொல்கிறேன்னா, ஒரு சில ஸ்டூடெண்ட் வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு 5 ஸ்டூடெண்ட்டுக்கு மேலே வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருந்து அவங்களுக்கு அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து காலேஜில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நான் சொல்கிறேன். வெயிட்டிங் லிஸ்ட்டு சீட்டு வந்து சோயலாக இருந்தாலும் சரி அஃப்ளைடடாக இருந்தாலும் சரி ஃபர்ஸ்ட் ரவுண்டை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக சீட் கொடுப்பாங்க. நீங்கள் வந்து ஒரி பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அதுக்கப்புறம் செகண்ட் ரவுண்டு எப்போ மேம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க. செகண்ட் ரவுண்டு வந்து நெக்ஸ்ட் மந்த்து செகண்ட் வீக்கில் அந்த மாதிரி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? நான் சொல்கிறது எல்லாமே வந்து 5 இயர்ஸ்க்கு வந்து சொல்லிகிட்ருக்கேன். ஏன்னா இப்போ தான் வந்து அஃப்ளைடட் சோயில் வந்து கிளாஸஸ் போக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட்டு வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்காங்க இல்லையா ஸ்டூடெண்ட்டு, அவங்களுக்கு வந்து அலாட்மெண்ட் ஆர்டர் இஷ்யூ பண்ணுவாங்க. அவங்க வந்து கிளாஸஸ் போய் ஜாயின் பண்ணணும் அட்மிஷன் போட்டு. அதுக்கப்புறம் இந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷனில் இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த 7.5 ரிசர்வேஷனில் இருக்காங்க. இவங்க எல்லாருக்குமே ப்ராசஸ் முடிஞ்சு அடுத்தது எவ்வளோ சீட் வேக்கன்சிஸ் இருக்குது, அதுக்கப்புறம் இந்த இயர் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அந்த சீட் எல்லாமே வந்து பேலன்ஸ்டு எவ்வளோ சீட் வேக்கன்சிஸ் இருக்கிறத பொறுத்து செகண்ட் ரவுண்ட் வந்து ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. ஒரு சில பேர் ரிப்பீட்டடாக கேட்டது என்னென்னா, செகண்ட் ரவுண்டில் கவர்மெண்ட் காலேஜஸ் வருமா, சீட் இருக்குமா, இல்லை ப்ரைவேட்டில் தான் கொடுப்பாங்களான்னா கண்டிப்பாக செகண்ட் ரவுண்டில் கவர்மெண்ட் காலேஜ் சீட்டு வேக்கன்சிஸ் இருக்கும். ஸோ நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. தேர்ட் ரவுண்டில் வேணால் எம்ஓபி அதாவது ப்ரைவேட் காலேஜில் சீட் கிடைக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் சொல்லுங்கள் மேம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க. எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் பற்றி ஆல்ரெடி வீடியோஸ் போட்டுட்டேன். ஆனால் இப்போ 1 வீக்காக வந்து லா காலேஜில் சீட் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுலேருந்து சீட் குறையுமா இன்க்ரீஸ் ஆகுமா, கட் ஆஃப் வந்து இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமான்னு கேட்டிருக்கீங்க. டிக்ரீஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அந்த எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் 3 இயர்ஸ்க்கு இப்போ நம்ம போயிடலாம். இப்போ நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் சூஸ் பண்ணுறதுல ஒரு ஸ்மால் ஸ்ட்ராட்டஜி நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ நீங்கள் வந்து கவர்மெண்ட் கோட்டாவில் ப்ரைவேட் காலேஜில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. உங்களுக்கு வந்து கட் ஆஃப் வந்து ஹையாக இருக்குது. ஏன்னா வந்து 5 இயர்ஸில் வந்து ஒரு டூ ஸ்டூடெண்ட் கேட்டிருந்தாங்க, எனக்கு கவர்மெண்ட் கோட்டாவில் ப்ரைவேட்டில் கிடைக்கணும், எனக்கு கவர்மெண்ட் கோட்டாவில் கவர்மெண்ட் காலேஜ் வேணாம் ப்ரைவேட்டில் வேணும்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. அந்த மாதிரி நீங்கள் திங்க் பண்ணுற ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா உங்களுடைய ப்ரிஃபரன்ஸ் லிஸ்ட்டில் வந்துட்டு கவர்மெண்ட் ப்ரைவேட் அது மாதிரி மாற்றி வந்து ப்ரிஃபரன்ஸில் வந்து செலக்ட் பண்ணுங்கள். அஃப்ளைடட் காலேஜஸ்க்கு சொல்கிறேன் நான், சோயலுக்கு கிடையாது. சோயலுக்கு வந்து ஒரே ஒரு காலேஜ் தான், எந்த சூஸ் நீங்கள் பண்ண மாட்டீங்க. அஃப்ளைடடில் வந்து ப்ரிஃபரன்ஸில் வந்து ப்ரைவேட் வரணும்னா நீங்கள் ப்ரைவேட் மட்டும் ஃபஸ்ட்டு வந்து செலக்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா கவர்மெண்ட்டு ப்ரைவேட் அந்த மாதிரி செலக்ட் பண்ணியும் நீங்கள் வைக்கலாம், உங்களுடைய கட் ஆஃப் ஹையாக இருக்குதுன்ற பட்சத்தில். ஓகேங்களா? அதுக்கப்புறம் 5 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஸ்டூடெண்ட் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, ப்ரைவேட் காலேஜ் கிடைச்சாலும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. ஆனால் அவங்களுடைய கட் ஆஃப் வந்து ஹையாக இருந்தது பட்சத்தில் ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே வந்து மெரிட் லிஸ்ட்டில் அவங்களுக்கு சீட் கிடச்சிருச்சு. ஆனால் அவங்க செலக்ட் பண்ணியிருந்த ப்ரிஃபரன்ஸ் லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கவர்மெண்ட்டு, செகண்டு ப்ரைவேட்டு, தேர்டு வந்து கவர்மெண்ட்டு, ஃபோர்த்து ப்ரைவேட்டு, இந்த மாதிரி வந்து மாற்றி செலக்ட் பண்ணியிருந்ததால் அவங்களுக்கு அலாட் ஆன காலேஜ் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் காலேஜ் வந்து அலாட் ஆகிடுச்சு. மேம் எனக்கு இது மாதிரி ப்ரைவேட் காலேஜ் அலாட் ஆகிடுச்சு, எனக்கு கவர்மெண்ட் தான் வேணும், என்னால் இவ்வளோ ஃபீஸ் பே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. அதுக்கு வந்து எதுவுமே பண்ண முடியாது. அந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய ஹையான கட் ஆஃப் வச்சுருக்கீங்க, ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே
கிடைக்கும் இல்லை செகண்ட் ரவுண்டில் கிடைக்குன்ற ஒரு தாட் உங்களுக்கு இருக்குதுன்ற பட்சத்தில் தயவுசெய்து ஃபஸ்ட்டு ஒரு 15 வந்துட்டு ப்ரைவேட் காலேஜ் செலக்ட் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு 15 காலேஜுமே வந்து கவர்மெண்ட் காலேஜ் மாற்றி மாற்றி செலக்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ப்ரைவேட்டில் எது ப்ரிஃபரன்ஸ் இருக்குதோ 16 17 அந்த மாதிரி செலக்ட் பண்ணி வேணால் வைக்கலாம். ஓகேங்களா? அப்படி வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த 15 காலேஜில் உங்களுக்கு செகண்ட் ரவுண்டுக்குள்ளே ஏதாச்சும் ஒரு காலேஜில் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் 3 இயர்ஸ்க்கு ஃபஸ்ட் ரவுண்டு அண்டு ஜென்ரல் ரேங்க் லிஸ்ட் வந்து அடுத்தது வந்து என்ன நம்ம பார்க்க போகிறோன்னா 3 இயர்ஸ்க்கு வந்து அப்ளிகேஷன் நீங்கள் போட்டுட்டீங்க. அப்ளிகேஷன் போட்ட பிறகு நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்ன மேம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் ரவுண்ட் கட் ஆஃப் ஆனது ரிலீஸ் பண்ணுவாங்க. அது கூட பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஜென்ரல் ரேங்க் லிஸ்ட்னால் என்னென்னா உங்களுடைய கேட்டகரியெல்லாம் பிரிக்க மாட்டாங்க. மொத்தமாக எத்தனை பேர் 3 இயர்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அது அப்ளைடட்க்கு தனியாக சோயலுக்கு தனியாக வந்து ஒரு பிடிஎஃப் மாதிரி கொடுப்பாங்க. ஓகேங்களா? அதை லாகின் பண்ணி கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் அதில் இருக்கும், உங்களுடைய கட் ஆஃப் இருக்கும், ரேங்க் பர்சன்டேஜ் நீங்கள் எத்தனாவது இடத்துல இருக்கீங்க. இப்போ வந்து 16,000 பேர் வந்து 5 இயர்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்க. அந்த 16,000 பேருமே வந்து அந்த ஜென்ரல் ரேங்க் லிஸ்ட்டில் வந்து வந்துடும். எந்த ஒரு கேட்டகரியும் பிரிக்காத பொதுவாக ஒரு ரேங்க் லிஸ்ட் பப்ளிஷ் பண்ணுவாங்க. அதில் வந்து நீங்கள் இருக்கீங்களான்னு பார்த்துக்கலாம். அதில் அந்த ரேங்க் லிஸ்ட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே சீட் கிடைக்குமானா கட்டாயம் கிடையவே கிடையாது. யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருக்காங்களோ எல்லாருடைய டீட்டெயில்ஸுமே அதில் வந்து வந்துடும். அது கூடவே வந்து ஃபஸ்ட் ரவுண்ட் கட் ஆஃப் ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த ஃபஸ்ட் ரவுண்ட் கட் ஆஃபில் வர மார்க்கை வச்சு தான் உங்களுக்கு வந்து மெரிட்டில் அட்மிஷன் வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து நடக்கும். அந்த ஃபஸ்ட் ரவுண்ட் கட் ஆஃப் வந்துடுச்சுன்னா நீங்கள் வந்து மெரிட் லிஸ்ட்டில் இருக்கீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஆன்லைன் கவுன்சிலிங்கான ஸ்டெப் வந்து வைப்பாங்க. ஆன்லைன் கவுன்சிலிங்கில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் தான் பண்ண போகிறீங்க. நீங்கள் ஆல்ரெடி யூஜி முடிச்சதால் உங்களுக்கு மோஸ்ட்லி விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். தெரியாத ஒரு சில ஸ்டூடெண்ட் வந்து கேட்டுட்ருக்காங்க, அவங்களுக்கு தெரிகிற மாதிரி தான் நான் இந்த வீடியோவை மேக் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்னா உங்களுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் என்னெல்லாம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்பொழுது கொடுத்தீங்களோ, சில பேர் வந்துட்டு கன்சாலிடேட் மார்க் ஷீட் இல்லாத அப்ளை பண்ணியிருப்பீங்க, டிசி இல்லாத அப்ளை பண்ணியிருப்பீங்க, ப்ரொஃபஷனல் இல்லாத அப்ளை பண்ணியிருப்பீங்க. இந்த மாதிரி சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் ஏதாவது ரிக்வெஸ்ட் லெட்டரோ இல்லை வேறு ஏதாச்சும் சர்டிஃபிகேட்டோ நீங்கள் அப்லோட் பண்ணியிருக்கலாம். அப்படி அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா ஒரிஜினல் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்போ உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் ஒரிஜினலாக சப்மிட் பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா? இது எல்லாமே முடித்து அதுக்கு அடுத்த ப்ராசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய அலாட்மெண்ட் ஆர்டரை நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். இந்த அலாட்மெண்ட் ஆர்டரை நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்கு நம்ம டிஎன்டிஏஎல்வி வெப்சைட்லேயே வந்து ஆன்லைன் கவுன்சிலிங் போர்ட்டல் ஓப்பன் பண்ணுவாங்க. அதில் வந்துட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். லாகின் பண்ணிங்கன்னா அலாட்மெண்ட் ஆர்டரில் வந்து அப்ளைடட்க்கு எந்த காலேஜ் அலாட் ஆகிருக்குதுன்றது ஃபஸ்ட்டே உங்களுக்கு ஷோ ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த காலேஜில் போய் ஜாயின் பண்ணலாமா வேணாமா, இல்லை டிஸ்டன்ஸில் இருந்தால் வேண்டான்னு சில பேர் ஸ்கிப் பண்ணுவீங்க இல்லையா? அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்துட்டு அந்த எந்த இடத்துல காலேஜ் அலாட் ஆகிருக்கோ அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அலாட்மெண்ட் ஆர்டருக்கான ஃபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். 1000 சம்திங் அப்ளைடட்க்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும். பே பண்ணிவிட்டு அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணிடணும். அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணி என்ன பண்ணணும்னா உங்களுடைய அலாட்மெண்ட் ஆர்டரை பிரிண்ட் அவுட் எடுத்துக்கங்க. பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து சொல்லியிருக்காங்களோ அந்த டாக்குமெண்ட் அதுக்குள்ளே வந்து உங்களுக்கு யூனிவர்சிட்டி தரப்புலேருந்து நீங்கள் வந்து ப்ரொஃபஷனல் செலக்ட் ஆகிட்டீங்கன்ற ஒரு மெயில் உங்களுக்கு வந்து ரிசீவ் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் இது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு ஒரிஜினல் ப்ளஸ் ஜெராக்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு எந்த காலேஜ் அலாட் ஆகிடுச்சோ அங்கே போய் ஜாயின் பண்ணிடலாம். ஓகேங்களா? சோயலுக்கும் அதே தான், இதே ப்ராசஸ் தான். ஆன்லைன் கவுன்சிலிங் அதுக்கப்புறம் அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணுவீங்க. அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணுறதுல உங்களுக்கு வேறு எந்த காலேஜும் வந்து ஷோ ஆகாது, சோயல் தான் ஷோ ஆகும். நீங்கள் டேரெக்டாக போய் சோயலில் போய் அட்மிஷன் போட்டுடலாம். ஓகேங்களா? இதுதான் வந்து அட்மிஷன் போகிறதுக்கான ப்ராசஸ்ஸு. இப்போ வந்து 3 இயர்ஸில் வந்து நிறைய பேருக்கு வந்து என்கிட்ட இந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட் இல்லை, இந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சொல்லியிருக்கீங்க. அப்படி இல்லைன்னா ஜூலை 10 வரைக்கும் அப்ளிகேஷன் போகிறதுக்கான டைம் வந்து கொடுத்துருக்காங்க யூனிவர்சிட்டி தரப்புலேருந்து. ஜூலை 5 வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்ற பட்சத்தில் உங்களுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் இப்போ கன்சாலிடேட் மார்க் ஷீட் இல்லைன்னா ஆல்ரெடி எந்த சிங்கிள் பேஜ் சிங்கிள் மார்க் ஷீட்டும் உங்ககிட்ட இருக்கும். அது கூட எத்தனை மார்க் ஷீட் உங்களுக்கு இல்லையோ அதனுடைய ஆன்லைன் ரிசல்ட் பிரிண்ட் அவுட் எடுத்துங்க. இது எல்லாமே ஒரு பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி அவங்க கேட்குற சைஸில் அவங்க கேட்குற ஃபார்மேட்டில் வந்து அந்த கன்சாலிடேட் மார்க் ஷீட் கேட்குறதுல அப்லோட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் வந்து ப்ரொஃபஷனல் இல்லை மேம், அதுக்கப்புறம் வந்துட்டு டிசி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. டிசி மோஸ்ட்லி எல்லா யூனிவர்சிட்டிஸ் காலேஜஸ்லேயும் வந்து கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? ப்ரொஃபஷனல் இல்லை அதுவுமே வந்து கொடுத்துருவாங்க. 5 வரைக்கும் உங்களுக்கு கொடுக்கலன்ற பட்சத்தில் ரிக்வஸ்ட் லெட்ரு எழுதுங்க. உங்களுடைய ஃப்ரம்மு 2 போடுங்க. உங்களுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸும் எழுதிட்டு சப் வந்து ரிக்வஸ்ட் லெட்டர்னு சொல்லிட்டு கொடுத்து
இந்த மாதிரி என்கிட்ட வந்து ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் இல்லை, ஒன்ஸ் வந்து நான் காலேஜ்லேருந்து யூனிவர்சிட்டி தரப்புலேருந்து ரிசீவ் ஆகிடுச்சுன்னா நான் இம்மிடியேட்டாக வந்து மெயிலையோ இல்லை டேரெக்டாகவோ வந்து சப்மிட், டேரெக்டாக இல்லை மெயிலில் வந்து சென்ட் பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து இது பண்ணுங்கள். இல்லை அட்மிஷன் அப்போ சப்மிட் பண்ணிவிடுவேன், இந்த பர்டிகுலர் டைமில் வந்து நான் சப்மிட் பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணி ஒரு ரிக்வெஸ்ட் லெட்டரை அந்த இடத்துல அப்லோட் பண்ணிடுங்க. ஓகேங்களா, இதுதான் நெக்ஸ்ட்டு ப்ராசஸ். அதுக்கப்புறம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி கேட்டிருக்கிறது என்னென்னா, நான் என்னுடைய மேஜர் சப்ஜெக்டை எப்படி கால்குலேட் பண்ணுறது, எனக்கு அதில் ரொம்ப டவுட்டாக இருக்குது மேம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நீங்கள் இங்கிலீஷ் லிட்ரேச்சரோ அல்லது வந்து தமிழ் லிட்ரேச்சரோ இல்லை இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்கன்னா உங்களுடைய மார்க்ஸில் நீங்கள் எதையுமே வந்து ஸ்கிப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணி நீங்கள் உங்களுடைய கட் ஆஃபை வந்து போடலாம். ஓகேங்களா, இதில் வந்து இங்கிலீஷ் லிட்ரேச்சர் இந்த மாதிரி இருக்கிறவங்க என்னென்னு கேட்டிருக்காங்கன்னா, நான் முதல் மார்க்கை வந்து ஆட் பண்ணலாமான்னு கேட்டிருக்கீங்க. நீங்கள் ஆட் பண்ணலாம். யூனிவர்சிட்டி தரப்புலேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இங்கிலீஷ் தமிழ் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டு உங்களுடைய சப்ஜெக்டில் எதையுமே வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எல்லா மார்க்ஸுமே மேலே போகிற பாக்ஸில் போகிற மார்க்கை அப்படியே கீழே பாக்ஸ்லையும் போட்டிங்கன்னா உங்களுக்கு அதை அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் யூனிவர்சிட்டி தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. இதுவே நீங்கள் அதர் மேஜராக இருக்கீங்கன்ற பட்சத்தில் பிஎஸ்சி மேக்ஸ் இந்த மாதிரி இருக்கீங்கன்ற பட்சத்தில் உங்களுடைய மேஜர் அண்ட் அலைட் சப்ஜெக்டை மட்டும்தான் நீங்கள் கால்குலேட் பண்ணணும். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் பாக்ஸுக்கு. ஃபஸ்ட்டு பாக்ஸில் ஓவரால் மார்க்ஸில் வந்து உங்களுடைய எல்லா மார்க்ஸுமே வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணி போடலாம். ஃபஸ்ட்டு அந்த மார்க்ஸை கால்குலேட் பண்ணி மெரிட்க்கு எடுத்துக்கோங்களான்னா கிடையாது. உங்களுடைய கட் ஆஃபை எடுக்கிறது வந்து செகண்ட் பாக்ஸில் அக்ரேட்டிவ் மார்க்ஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. அதில் இருக்கிற மேஜர் அண்ட் அலைட் மார்க்ஸ் தான் வந்து உங்களுக்கு வந்து எடுத்துக்கோங்க கட் ஆஃப்க்கு. அந்த மார்க்கை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து சீட் ஆனது அலோகேட் பண்ணுவாங்க. ஸோ கேர்ஃபுல்லாக உங்களுடைய மேஜர் அலைட் எத்தனை சப்ஜெக்டோ கால்குலேட் பண்ணுங்கள். அதில் நீங்கள் எவ்வளோ சப்ஜெக்ட் மார்க் எடுத்திருக்கீங்கன்றதை மென்ஷன் பண்ணிங்கன்னா உங்களுடைய கட் ஆஃப் ஆட்டோமேட்டிக்காக அங்கே வந்து ஷோ ஆகிடும். ஓகேங்களா, அடுத்தது வந்து எங்களுடைய மார்க் ஷீட்டில் வந்துட்டு கிரேட் பாயிண்ட்டை தான் கொடுத்துருக்காங்க, பர்சன்டேஜில் கொடுக்கல. நான் எப்படி கால்குலேட் பண்ணுறது பர்சன்டேஜான்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு சில யூனிவர்சிட்டிஸில் பார்த்தீங்கன்னா 10 பாயிண்டால் வந்து மல்டிஃபை பண்ணுவாங்க, ஃபார்முலா யூஸ் பண்ணுவாங்க கிரேட்லேருந்து பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணுறதுக்கு. ஒரு சில யூனிவர்சிட்டிஸில் வந்து 9.5ஆல் வந்து மல்டிஃபை பண்ணுவாங்க. மோஸ்ட்லி இப்போ பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா 10 பாயிண்ட்ஸ் தான் வந்து மல்டிஃபை பண்ணுவாங்க. இதை எப்படி மேம் நாங்கள் தெரிஞ்சுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கன்சாலிடேட் மார்க் ஷீட் இருக்கும், அந்த மார்க் ஷீட்டுடைய பேக் சைடு வந்து திருப்பி பாருங்கள். கண்டிப்பாக அதில் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து 9.5ஆல் வந்து மல்டிஃபை பண்ணணுமா, இல்லை 9ஆ இல்லை 10ஆன்றதை உங்களுடைய கன்சாலிடேட் மார்க் ஷீட்லேயே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் தாராளமாக அதை பார்த்து வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா உங்களுடைய காலேஜுக்கு வந்து கால் பண்ணி இல்லை யூனிவர்சிட்டிக்கு கால் பண்ணி நம்மளது அதாவது சிஜிபிஏவில் இருந்து பர்சன்டேஜுக்கு எப்படி கால்குலேட் பண்ணுறது நம்ம யூனிவர்சிட்டிக்கு நம்ம காலேஜுக்குன்னு கேட்டிங்கன்னா அவங்க கண்டிப்பாக அந்த டவுட்டை வந்து கிளியர் பண்ணுவாங்க. ஓகேங்களா, இவ்வளோ தான் இம்பார்ட்டண்ட்டாக ரிப்பீட்டடாக இருந்த கமெண்ட்ஸு ப்ளஸ் உங்களுக்கு இருந்த டவுட்ஸை வந்து நான் கேதர் பண்ணி உங்களுக்கு ஒரு வீடியோவை மேக் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் தான் நீங்கள் சேனல் வழியாக தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ, கீப் சப்போர்ட்.